இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு புனித மோனிகா அவர்களுடைய நினைவு நாளை கொண்டாடுகின்றோம். இவர்கள் ஒரு தாய், 3ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்தவர். அன்றைய காலகட்டத்திலே தகாஸ்தே என்ற ஒரு இடத்தில் பிறந்து குடும்பத்தோடு வாழ்ந்தவர். இன்றைக்கு அந்த இடத்தின் பெயர் அல்ஜீரியா என்று சொல்லப்படுகின்ற இடம். பிறக்கும் போதே ஒரு கிறிஸ்தவ கத்தோலிக்க குடும்பத்திலே பிறந்து கடவுள் நம்பிக்கையை வாழ்வாக்கி கொண்டிருந்த ஒரு பெண்மணி. ஆனால் திருமணமானது கடவுள் நம்பிக்கையற்ற உரிமை அரசை சார்ந்த ஒருவரோடு அவருக்கு திருமணம் நடக்கின்றது. ஆகவே திருமண வாழ்விலே பல போராட்டங்கள், பல துயரங்கள், பல வேதனைகள். ஏனென்றால் ஒருவர் கடவுள் நம்பிக்கை உள்ளவர், இன்னொருவர் கடவுள் நம்பிக்கை அற்றவர். இந்த சூழலிலே மோனிகா என்ன செய்கின்றார் என்றால், கடவுளிடம் ஜெபிக்கின்றார். பெர்சிவரன்ஸ் இன் ப்ரேயர், அதாவது இடைவிடாமல் ஜெபிப்பது, தொடர்ந்து ஜெபிப்பது. அதாவது ஒன்று கிடைக்கவில்லை என்ற உடனே நம்பிக்கையை தளர்ந்து போவதில்லை. அது கடவுள் எப்பொழுது அவருக்கு தேவையோ அப்பொழுது செய்வார் என்று தொடர்ந்து நம்பிக்கையோடு ஜெபித்து கொண்டிருப்பது. அது எத்தனை காலங்களாக இருந்தாலும் சரி, எத்தனை ஆண்டுகளாக இருந்தாலும் சரி, தொடர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கின்ற ஒரு தாயாக அவர் இருக்கின்றார். ஆக அப்படி ஜெபித்ததன் விளைவாக அவருடைய கணவர் இறப்பதற்கு சில காலங்களுக்கு முன்பு மனமாற்றம் அடைந்து கத்தோலிக்க மதத்திலே ஞான திருமுழுக்கு பெற்று தன்னை கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகின்றார். ஆக இந்த மோனிகாவிற்கு தன்னுடைய திருமண வாழ்விலே 3 குழந்தைகள். அதில் முக்கியமான குழந்தை யாரென்றால், நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்ற புனித அகுஸ்தினார். இவர் மிகச்சிறந்த அறிவாளி, ஆனால் கடவுள் மீது நம்பிக்கையற்றவராக இருந்தார். அதே நேரத்திலே மற்ற பிற கொள்கைகளை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தவர். ஆகவே மோனிகாவினுடைய ஜெபம் இப்பொழுது அகுஸ்தினாவுடைய மனமாற்றத்திற்காக ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. மீண்டும் தொடர்ந்து ஜெபிக்கின்றார். ஓராண்டு 2 ஆண்டு அல்ல, 20 ஆண்டுகள் தன்னுடைய மகனுக்காக ஜெபிக்கின்றார். ஏனென்றால் அவன் அறிவாளி, ஆனால் அதே நேரத்திலே கடவுளை அவன் சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்று. அது மட்டுமல்ல, அந்த தாய் மகன் செல்லுகின்ற இடங்களுக்கெல்லாம் செல்லுகின்றார். ரோமைக்கு அவர் செல்லுகின்ற பொழுது ரோமைக்கு செல்லுகின்றார். மிலான் பகுதிக்கு செல்லுகின்ற பொழுது மிலானுக்கு செல்லுகின்றார். ஆக அந்த மகன் தன்னுடைய சிந்தனையிலே தடுமாறி இருந்தாலும் அவனுக்குரிய தேவைகள், அவனுக்குரிய உதவிகளை நான் செய்ய வேண்டும், அவனோடு இருக்க வேண்டும், அப்பொழுதுதான் அவனை சரியாக வழிநடத்த முடியும் என்று அவன் கூட பயணிக்கின்ற ஒரு தாயாக இருக்கின்றார். 20 ஆண்டுகள் ஜெபத்திற்கு பிறகு ஒரு முறை அவர் புனித அம்ப்ரோஸ், அதாவது மிலானுடைய அப்போதைய ஆயராக இருந்தவருடைய வார்த்தைகளை கேட்கின்றார். அந்த வார்த்தைகளை கேட்டு மனமாற்றம் அடைகின்றார். திருச்சபைக்கு சிறந்த ஒரு மனிதராக, பல டாக்குமெண்ட்ஸ், முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எழுதிய ஒரு நபராக இன்று திருச்சபையிலே சிறப்பு பெற்றவராக இருக்கின்ற அந்த அகுஸ்தினாரின் தாய் தான் புனித மோனிகா. ஆக இன்று அகுஸ்தினார் திருச்சபைக்கு கிடைத்ததற்கு காரணம் புனித மோனிகாவுடைய அந்த தொடர் ஜெபம், நம்பிக்கை நிறைந்த ஜெபம். இதுதான் நம்முடைய வாழ்வுக்கும் நம்முடைய குடும்பங்களில் இருக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைக்கும் நமக்கு தேவைப்படுகின்றது. அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தியை பார்க்கின்ற பொழுது நேற்றைய தொடர்ச்சி. ஆண்டவர் பரிசேயர்களையும் சதுசேயர்களையும் மறைநூல் அறிஞரையும் பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தை, உங்களுக்கு ஐயோ கேடு, உங்களுக்கு ஐயோ கேடு என்றால் நீங்கள் மக்களை சரியாக வழிநடத்துவதில்லை என்பது போன்ற வார்த்தைகளை பயன்படுத்துகின்றார். ஆனால் இன்றைக்கு அவர் சொல்லுகின்ற ஒரு வார்த்தை, நீங்கள் புதினா, சோம்பு, சீரகம் ஆகியவற்றில் 10ல் 1 பங்கை படைக்கிறீர்கள். இன்றைக்கு பல ஆலயங்களிலே 10ல் 1 பங்கை கொடுங்கள் என்று கேட்டு வாங்குவது உண்டு. ஆனால் ஆண்டவர் சொல்லுகின்றார், நீங்கள் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமோ அதற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் வேறு எதெல்லாவற்றையும் கேட்டு வாங்கி கொண்டிருக்கின்றீர்கள். அடுத்த வரியை பார்த்தீர்கள் என்றால் நற்செய்தியில் இப்படி கூறப்படுகின்றது, ஆனால் திருச்சட்டத்தின் முக்கிய போதனைகளாகிய நீதி, இரக்கம், நம்பிக்கை ஆகியவற்றை கடைபிடிக்காமல் விட்டுவிடுகிறீர்கள். இவற்றை கண்டிப்பாய் கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். ஆக 3 வார்த்தைகள், நீதி, இரக்கம், நம்பிக்கை. இந்த நீதி இன்று இருக்கிறதா அல்லது செத்து போய்விட்டதா? நீதி எங்கு நீதிமன்றத்தில் இருக்கிறதா என்றால் தெரியாது, காவல் நிலையத்தில் இருக்கிறதா என்றால் தெரியாது. எங்கு நீதி இருக்கிறது என்று தேடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல். இரக்கம் இருக்கிறதா? அவனுக்கு வந்தால் என்ன, அவன் கஷ்டப்பட்டு போட்டோம்,
என்று இரக்கம் இல்லாத ஒரு நிலையில் இருக்கின்றோம். நம்பிக்கை அதுவும் தளர்ந்திருக்கின்றது. ஆக இப்படிப்பட்ட ஒரு சூழல். இரண்டாவதாக ஆண்டவர் சொல்லக்கூடிய வார்த்தை என்னவென்றால் தூய்மை. ஆக வெளிப்புற தூய்மை பற்றி அவர் பேசவில்லை, மாறாக அகத்தூய்மை பற்றி பேசுகின்றார். அதாவது நம்முடைய இதயம், நம்முடைய மனம், நம்முடைய மூளை கரைபடிந்திருக்கக்கூடாது, மாறாக தூய்மை உள்ளதாக இருக்க வேண்டும் என்று இயேசு விரும்புகின்றார். ஆனால் பல நேரங்களிலே நாம் வெளிப்புறத்தை தூய்மையாக வைத்துக்கொள்ள முற்படுகின்றோம். இன்றைக்கு பல அழகு சாதன பொருட்கள் இருக்கின்றன. ஏனென்றால் முகத்தை அழகுபடுத்துவது, உடல் மேனியை அழகுபடுத்துவது என்பது போன்ற பல வெளிப்புற தூய்மையை வெளிப்புறத்தில் தூய்மையை உருவாக்குவதற்காக பல பொருட்கள் இருக்கின்றன. ஆனால் ஆண்டவர் எதிர்பார்ப்பது அகத்தூய்மை. உங்களுடைய உள்ளம், உங்களுடைய மனம் தூய்மையாக இருக்க வேண்டும். தூய்மையாக இருந்தால் மட்டும்தான் அங்கே அன்பு இருக்கும். அதான் சொல்லுவாங்க இல்லை, ஒரு ரூமில் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த அறை சுத்தமாக இருக்க வேண்டும். அறை சுத்தமாக இருந்து பொருட்கள் எல்லாம் ஆங்காங்கே இருக்கிற இடத்தில் இருந்தால் உங்களுடைய மனம் நிதானமாக இருக்கும் படிப்பதற்கு. அதுபோன்று நம்முடைய உள்ளம் தூய்மை நிறைந்த உள்ளமாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அங்கே பிறரை பற்றிய எண்ணங்கள், நல்ல எண்ணங்கள் தென்படும். அல்லது நம்மை பற்றிய வேதனைகளும் சோதனைகளும் தான் அந்த உள்ளத்தில் நிறைந்திருக்கும். சிந்திப்போம். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.